ஆர்சிபி தான் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னேன். அவங்க ஜெயிச்சிட்டாங்க. முருகன் மாநாடு பிஜேபி நடத்துது. இது எதை நோக்கி போகுது? அவங்க பண்ணுறதுல என்ன தப்பு இருக்குன்னு நான் கேட்குறேன். நீங்கள் கூட தானே பண்ணீங்க இப்போ முருகன் மாநாடு. 26 எலெக்ஷனில் வந்து யார் ஆட்சிக்கு வருவா அப்படிங்கிறது உங்களோட கணிப்பு ஏதாவது இருக்கா? ட்ரம்ப் வந்து தூக்கி எறியப்படுவார் அவர் மக்களாலேயே. அவர் சொல்கிறது அவர் வீட்டு நாய்க்குட்டி கூட கேட்காது. யார் காசை எடுத்துக்கிறது? யார் அப்பா விட்டு சொல்றது? World War III வேணுமா உனக்கு? பெரிய சுனாமி வரப்போகுதுன்னு ஒரு கணிச்சு. ஆமாம். நியூஸ் டைம் நேயர்களுக்கு அன்பு கலந்த வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் நடிகர் மற்றும் அஸ்ட்ராலஜர், அது மட்டும் இல்லாமல் அரசியல் விமர்சகரும் கூட. அவர் தான் நமக்கு சந்திக்க போகிறோம். திரைப்பட நடிகர் ஸ்ரீதர் அவங்கள சந்திக்கலாம். வணக்கம். வணக்கம் யோகேஷ். நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ண விஷயங்கள் இப்போ நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கிறத பார்த்தா உங்களுடைய கணிப்புகளும் சில விஷயங்கள் பலிக்குதே அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தியிருந்தது. மனது ட்ரம்ப் அவர்கள் மீண்டும் ஆட்சிக்கு வருவார் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ட்ரம்ப் ஆட்சிக்கிட்ட வருவார் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதனால சில பிரச்சனைகளும் வரும்ன்றதையும் சேர்த்து சொல்லியிருந்தேன். ஆமாம். அதே போல் வந்து நகை வந்து விலை ஏறும் அப்படிங்கிற தங்கம் வந்து ஒரு விலை ஏறும் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க. 10,000 தொடும் சொல்லியிருந்தேன். ஆமாம். இப்போ எவ்வளோ போயிட்டு இருக்கு? 10,000 நெருங்கி. ஆக்சுவலாக வந்து 24 கேரட் 10,000 தாண்டி போயிட்டு வந்துருச்சு. திரும்ப ஆல்மோஸ்ட் 9,000 கிட்ட இருக்கு. 22 கேரட் அதுவும் போயிடும். 10,000. இப்போ நகைங்கிறது வந்து நம்ம ஒரு ப்ரெடிக்ட் பண்ணலாம். ஏன்னா அது கிராஜுவலாக ஏறிக்கிட்டே இருக்கும். இப்போ நான் கூட சொல்லலாம் அடுத்த வருஷம் ஏறுறதுன்றது வேற. அட்லீஸ்ட் இப்போ ஒரே ஸ்ட்ரெச்சில் வந்து ஒரு 4-5 மாசத்துல டப்புன்னு வந்து ஒரு 4,000 ரூபாய் 4,500 ரூபாய் ஏறுறதுங்கிறது வேற. இல்லை, இப்போ ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னால் இருந்த ரேட் சொன்னப்போ, நான் போன தடவை செப்டம்பரில் சொன்னப்போ அது கிட்டத்தட்ட 6,800 ரூபாயோ என்னமோ இருந்தது. ஸோ அதுலேருந்து 10,000ங்கிறது வந்து இட்ஸ் ஜம்ப், ஆக்சுவலி வெரி பிக் ஜம்ப். ஸோ அதை நான் எதனால் சொன்னேன் அப்படின்னா, எப்பவுமே ஒரு அசாதாரண சூழ்நிலை வந்து உலகத்தில் நிலவும் போது இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க, ஷேர் மார்க்கெட்டு அது இதுல இருந்தாலும் பணத்தை எடுத்து தங்கத்தில் போட்டுருவாங்க. என்றைக்குமே வந்து தங்கன்றது வந்து சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட். ஓகே, இன்னைக்கு நம்ம வந்து இந்த அந்நிய செலாவணையெல்லாம் வந்து தங்கமாக மாற்றிட்டு இருக்கோம். நம்மளோட தங்கத்தோட கையிருப்பை வந்து அதிகப்படுத்திட்டு இருக்கோம். ஏன்னா அதுதான் சேஃப்ன்றது இப்போ எல்லாருமே உலகத்தில் உணர்ந்துட்டாங்க. சராசரி மனுஷனுக்கு புரிய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு அசாதாரண சூழ்நிலை வரும் அப்படிங்கிறது நான் வந்து கெஸ் அதாவது வந்து ப்ரெடிக்ட் பண்ணி தான் இந்த தங்கம் விலை உயரும்னு சொன்னேன். அது வந்துருக்கு. இல்லை, அது ஏதோ போகிற போக்கில் சொன்னீங்க தங்கம் விலை ஏறும் அப்படிங்கிற மாதிரி. போகிற போக்கில் நீங்கள் தான் சொல்லுங்களேன், நடக்குதான்னு பார்ப்போம். இப்போ எங்களுக்கே தெரியும் அடுத்த வருஷம் 20,000 தொடும் தங்கம். அவ்வளோதானே? தொடாது. ஏன் தொடாது? தொடலைன்னா நீங்கள் என்ன செய்கிறீங்க? எனக்கு எவ்வளோ நிச்சயமாக இன்னைக்கு ஒரு 10,000 ரூபாய் வந்திருக்குல்ல. இப்போ 10,000 ரூபாய் வந்திருக்கு. அடுத்த வருஷம்லாம் 20,000 தொடாது. வரதுக்கு வாய்ப்பே இல்லையா? இப்போ தங்க விலை வந்து அடுத்து என்ன மாதிரி போகும்? சரி, இப்போ தங்கம் வந்து நான் சொன்னதுக்கான காரணம் ஒரு அசாதாரண சூழ்நிலை வரும். அது வந்து டொனால்ட் ட்ரம்ப் ஜெயிப்பாருன்னு சொன்னேன் இல்லையா, அவர்னாலே ஒரு அசாதாரண சூழ்நிலை ஏற்படும் அப்படின்னு அது நடந்துச்சு. நீங்கள் 2 வீடியோவுமே என்னோட இப்போ இன்ஸ்டாகிராம் ஷார்ட்ஸில் இருக்கு, போய் எடுத்து போட்டு பாருங்க. சொன்னதில் ஒரு வார்த்தை மாறி இருக்கா பாருங்க. 2மே நடந்திருக்கு. ஏன்னா இதனால ஒரு பிரச்சனை வரும், ஒரு பெரிய ஒரு என்ன சொல்கிறது, இன்வெஸ்டர்ஸ்க்கு ஒரு பயம் வரும். அதனால தங்கத்தில் ஜாஸ்தி இன்வெஸ்ட் பண்ணுவாங்கன்றதை ப்ரிடிக்ட் பண்ணி தான் நான் சொன்னேன். இப்போ ஒரு விஷயம் புதுசாக சொல்கிறீங்க, ட்ரம்ப்போட ஆட்சியை கவிழும், அவர் பதவியிலிருந்து போயிடுவார். கவிழும் நான் சொல்லலை. அதான் வந்து ட்ரம்ப் வந்து தூக்கி எறியப்படுவார் அவர் மக்களாலேயே. ஏன்னா வந்து ட்ரம்ப்னால மிகப்பெரிய கிளர்ச்சி அவங்க நாட்டுக்குள்ளே ஏற்படும். அமெரிக்காவில் நடக்கும். நான் சொன்னது வந்து 23ஆம் தேதி மே மாதம் சொன்னேன். நாளையிலிருந்து ட்ரம்ப்னுடைய சந்திரனுடைய அந்தரம் ஆரம்பிக்குது. இதுலேருந்து அவரோட கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆகுது. பிரச்சனை ஒன்றா ஆரம்பிக்கும் பாருங்க அப்படின்னு. ஸோ 24ஆம் தேதி எக்ஸாக்டாக வந்து அவங்களோட கோர்ட்டே வந்து அவருக்கு அகெயின்ஸ்டாக இந்த டேரிஃப்க்கெல்லாம் அகெயின்ஸ்டாக ஸ்டே கொடுத்தாங்க. ஸோ அவரோட கோர்ட்டே அவருக்கு அகெயின்ஸ்டாக திரும்பிச்சு. செனட் கமிட்டியும் அவருக்கு அகெயின்ஸ்டாக திரும்பிச்சு. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா பிரச்சனையும் ஆரம்பிச்சிச்சு. சின்ன சின்ன பிரச்சனைகள் அங்கேயே வெடிக்க ஆரம்பிச்சிது. இப்போ பார்த்தீங்களன்னா எலான் மஸ்க்கும் ட்ரம்ப்பும் மாறி மாறி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த லெவலுக்கு போயிட்டு இருக்கு. இல்லை, ஒரு பவர்ஃபுல் லீடர் இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன இஷ்யூ தானே ஓவர் கம் பண்ணி வந்துருவார். பவர்ஃபுல் லீடர்னா பவர்ஃபுல் பர்சன் எலான் மஸ்க்கு தான் வந்து உலகத்திலேயே மிகப்பெரிய பணக்காரர், நம்பர் 1 பணக்காரர் அவர் தான். ஸோ நீங்கள் அவரை பகிச்சுக்கிறது ஆபத்தான விஷயம்தான். ஸோ இது நான் சொன்ன இடத்துல தான் போய் முடியும். அவரால் மிகப்பெரிய கிளர்ச்சி ஏற்படும் அவங்க நாட்டுக்குள்ளேயே. அவரோட ஜாதகப்படி நான் சொல்கிறேன். ஓகே, இதில் எந்த பாலிடிக்ஸும் நான் பேசல. அவரோட ஜாதகப்படி அவரால் மிகப்பெரிய கிளர்ச்சி. ட்ரம்ப்போட ஜாதகம்லாம் உங்ககிட்ட இருக்கா? ட்ரம்ப்போட ஜாதகம்னா அவரோட லக்னம் தெரியாது, பிறந்த தேதி தெரியும் இல்லையா? பிறந்த தேதியை வச்சு ராசியை கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, என்ன ராசி அவர்?
அவர் வந்து விருச்சிக ராசி கூட கேது சேர்ந்திருக்கு கூட. அதே இப்போ சந்திரனோட நவாம்சத்திலையும் கேது சேர்ந்திருக்கு. இப்படி இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து நிலையான ஸ்திரத்தன்மையோட எப்பவுமே இருக்க மாட்டார். அதனால தான் சொல்றேன், அவர் தூக்கி எறியப்படுவார். அவர் எல்லாரையும் பாதிச்சுட்டு இருக்காரு, எல்லாரையும் பாதிச்சுட்டு. இப்போ தேவையில்லாம இந்தியாவை கூட நான் தான் காம்ப்ரமைஸ் பண்ணி ஸ்டாப் பண்ண வச்சேன் அப்படிலாம் ஒரு சுய விளம்பரப்படுத்திட்டு இருக்காரு. அவர் சொல்றது உலக நாடுகள் கேட்குதா? அவர் சொல்றது அவர் வீட்டு நாய்க்குட்டி கூட கேட்காது. அதனால வந்து அவர் அதை சீரியஸாக எடுத்துக்க வேண்டிய நிறைய விஷயங்கள் அவராக வந்து இன்வால்வ் ஆகி சமாதானப்படுத்தணும். அவர் அப்படிதான் சொன்னார், 24 மணி நேரத்தில் நான் வந்து ரஷ்யா உக்ரைன் போரை நிறுத்திடுவேன் நான் பதவி ஏற்றதுலேருந்துன்னாரு. புட்டின் கிட்ட 2 மணி நேரம் பேசினாரு. புட்டின் நாக்க பிடிங்கிற மாதிரி கேட்டாரு. அதுக்கப்புறம் போயிட்டாரு. அதுக்கப்புறமா திரும்ப போய் புட்டின் கிட்ட பேசியிருக்காரு. புட்டின் அதுக்கப்புறம் வந்து வார்ன் பண்ணியிருக்காரு, வந்துட்டாரு. அதுக்கப்புறமா வந்து இஸ் பிளேயிங் வித் ஃபயர் அப்படின்லாம் போட்டாரு. அவர் வந்து புட்டின் அதுக்கு பதில் கொடுக்கல. புட்டினோட ஒரு க்ளோஸ் எய்டு வந்து பதில் கொடுத்துருந்தாரு. வேர்ல்டு வார் 3 வேணுமா உனக்கு அப்படின்னாரு. அதுக்கப்புறம் வாயே திறக்கல. ஸோ இஸ்ரேல் காசா வாரையும் நிறுத்திடுவேன்னாரு, அதையும் நிறுத்தலை. அவர் தான் எஸ்கலேட் பண்ணிட்டு இருக்காரு. அது காசாவில் இருக்கிற ஜனங்களெல்லாம் வந்து இப்போ ஏற்கனவே அந்த ஜனங்க மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஒரு பார்லேஜி பிஸ்கெட் வந்து 2300 ரூபாயோ என்னமோவாம், அந்த லெவலுக்கு போயிட்டு இருக்காங்க. சாப்பாடு இல்லை, தண்ணி இல்லை, குழந்தைங்களுக்கு பால் இல்லை, அந்த லெவலுக்கு போயிட்டு இருக்கு. அந்த மக்களை வெளியேற்றணும்னாரு. நான் காசாவை எடுத்துக்கிறேன். நீ யார் காசாவை எடுத்துக்கிறது? யார் அப்பா விட்டு சொத்துது? அப்படிலாம் பேசினாரு. ஸோ அந்த மாதிரி பேசக்கூடியவர் தான் அவர். அவர் பேசுறதெல்லாம் நம்ம சீரியஸாக எடுத்துக்க தேவையில்லை. ஓகே, அவங்க மக்கள் சீரியஸாக எடுத்துக்கணும். ஏன்னா வந்து ரொம்ப ஒரு எம்பரேசிங் சுச்சுவேஷனில் அமெரிக்கன்ஸே தள்ளிட்டு இருக்காரு. ஏன்னா ஒரு அமெரிக்கன் பிரசிடென்ட் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்திரத்தன்மை இல்லாமல் கண்டமேனிக்கு உளர்றதுங்கிறது வந்து அவங்களுக்கு தான் அசிங்கம். கடந்த சில வருஷங்களுக்கு முன்னாலாம் பார்த்தோம்னா இந்த போர் பற்றி அவ்வளோவா பெருசாக இல்லாமல் இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சைடு ரஷ்யா உக்ரைன் போர் நடக்குது, இந்த சைடு காசா இஸ்ரேல், இந்த சைடு இந்தியா பாகிஸ்தான், இது மாதிரி உலகம் முழுவதுமே ஒரு வார் சூழல் போயிட்டு இருக்குல்ல. இதுக்கு கிரக அமைப்புகள் படி என்னவா மாறும்? அடுத்து வேற இது மாதிரி போர்கள் தொடருமா? இன்னும் போர்கள் வந்து தொடரும் நான் சொல்லியிருந்தேன். நான் வந்து அடுத்து வந்து சவுத் சைனா சீல ஒரு மிகப்பெரிய கொலாப்ஸ் வரும்னு சொல்லியிருந்தேன். நான் போன வருஷத்துலேயும் சொல்லிட்டு இருக்கேன், இந்த வருஷம் அது நடக்க போகுது அப்படின்னு. அதில் இந்தியாவுக்கும் ஏதாவது பாதிப்பு இருக்குமா? இந்தியாவுக்கும் அதுக்கு பாதிப்பு இருக்குமான்றது எனக்கு நிச்சயமாக அது நான் வந்து அப்படி நினைக்கல. சவுத் சைனா சீல இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் போர் வந்ததுன்னா இந்தியா சைனா பார்டரில் வரப்போகுது. ஏன் சவுத் சைனா சீக்கு நம்ம போக போகுது. அவங்க தாய்வான் மேலே நடத்தக்கூடிய எஸ்கலேஷன் வந்து கொஞ்சம் அதிகமாகி அதனால் வந்து பிரச்சனை வரலாம். அப்படி இல்லைன்னா நேச்சுரல் டிசாஸ்டர் மூலமாக பிரச்சனை வரலாம். ஸோ இப்போ ரியோ தட்சுகி அப்படின்னு ஒரு ஜப்பானியை சேர்ந்த பெரிய சுனாமி வரப்போகுதுன்னு ஒரு கணிச்சிருக்கு. ஆமாம், அடுத்த மாதம் 5ஆம் தேதின்றாங்க. அவங்க சொல்லியிருக்கிறது வந்து பிலிப்பைன்ஸ், ஜப்பான், மலேசியா இந்த பெல்ட் வந்து பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் வந்து சவுத் சைனா சீயை சேர்ந்த நாடுகள் தான். அவங்க சொல்கிறது என்னென்னா ஜப்பானில் ஒரு பெரிய பாதிப்பு ஏற்படும் அப்படின்றாங்க. என்னோட கேல்குலேஷன் படி, நான் முண்டைன் அஸ்ட்ராலஜி பார்த்த வரைக்கும் என்னோட கேல்குலேஷன் படி அவங்க வந்து பசிபிக் ஓஷனில் சுனாமி வரும்னாங்க. சவுத் சைனா சீல தான் வரும். அதனுடைய பாதிப்பு மிகப்பெரிய அளவில் சைனாவில் தான் இருக்கும். இது வந்து இந்த வருஷத்துக்குள்ளே நடக்கும். அவங்க சொல்லியிருக்கிறது வந்து ஜூலை 5ஆம் தேதின்னு சொல்லியிருக்காங்க. அது எனக்கு எப்படின்னு தெரியல. அவங்க எதை கேல்குலேட் பண்ணி என்ன பெர்ஸ்பெக்டிவில் அவங்க வந்து அதை சொல்கிறாங்கன்றது எனக்கு தெரியல. என்ன மெத்தடாலஜி யூஸ் பண்ணுறாங்க தெரியல. நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அவங்களுக்கு கனவுகள் வரும், அதை வச்சு சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நான் கேல்குலேஷன்ஸ் வச்சு சொல்கிறேன். வச்சு பார்க்கும்போது சவுத் சைனா சீல ஒரு பெரிய கொலாப்ஸ் வரும். ஒரு நிலநடுக்கமோ அல்லது ஒரு சுனாமியோ இல்லை ஒன்று நேச்சுரல் டிசாஸ்டர்னால ஒரு பெரிய கொலாப்ஸ், இல்லை போகிறனால ஒரு பெரிய கொலாப்ஸ். ஓகே, ரெண்டில் ஏதாவது ஒன்று நடக்க வாய்ப்பு, ரெண்டில் ஏதாவது ஒன்று நடக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ ஆல்மோஸ்ட் அவங்க சொன்னது கரெக்ட் தான். பட் அவங்க என்ன சொல்கிறாங்க, ஜப்பானுக்கு அந்த பக்கம் இருக்கிற பசிபிக் ஓஷனில் வரும்ன்றாங்க. சவுத் சைனா சீல தான் வரும் என்னை பொறுத்த வரைக்கும். நியூ இயர் அப்போ நம்ம பேசின ஒரு நேர்காணலில் கூட நீங்கள் சொல்லியிருந்தீங்க இந்தியா வந்து ஒரு போரில் ஈடுபடும் அப்படின்னு சொன்னீங்க. அப்போதைக்கு எல்லாருமே ஆச்சரியமாக இருந்தது. வந்து போன வருஷத்துலையும் சொல்லிட்டு இருக்கேன். இல்லை, நம்மளோட நேர்காணலையும் சொல்லியிருந்தோம். நம்ம நேர்காணலில் நான் நியூ இயர் இப்போ நான் ஃபர்ஸ்ட் டைம். ஆமாம், அது இந்தியா போரில் ஈடுபடுமா அப்படிங்கிறது ஆச்சரியமாக இருந்தது. நம்ம மார்ச்லேருந்து மேக்குள்ளே இது நடக்கும். ஆமாம், அது கரெக்டாக அதை சொல்லியிருந்தீங்க. ஸோ அந்த ஒரு விஷயம் நம்ம எதிர்பார்க்காதது, அது ஆப்ரேஷன் சிந்தூரில் வந்து இப்போ முடிஞ்சிருக்கு. இனிமேல் எப்படி இருக்கும் இந்த இந்தியா பாகிஸ்தான் உறவு? அவ்வளோதான், செத்த பாம்பு அது. பாகிஸ்தான் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. இனிமேல் பட்டு அவங்க வந்து ஏதோ எஸ்கலேஷன்லாம் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்கன்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் வந்து அப்படியே இருந்தாலும் அது ரொம்ப சின்ன லெவலில் சும்மா தட்டி விட்டு போயிடுவாங்க இந்தியா. அது வந்து ஒரு பெரிய விஷயம். ஸோ இதில் சீனா ஏதாவது ஈடுபட? சீனா வந்து அதான் அவங்க சும்மா வந்து பயமுறுத்திட்டு இருக்காங்க. பிரம்மபுத்திராவுக்கு மேலே வந்து நான் வந்து அணை கட்டிடுவேன், அதை பண்ணிடுவேன், இதை பண்ணிடுவேன்னு. பிரம்மபுத்திராங்கிறது வந்து அது வந்து ஒரு ஆக்ரோஷமான நதி.
இந்திய நதிகள்லேயே ஆண் பெயர் வச்சிருக்கிற ஒரே ஒரு நதி வந்து பிரம்மபுத்திரா தான். காரணம் என்னன்னா ரொம்ப ஆக்ரோஷமான நதி. நீங்கள் கவுஹாத்தி போய் பார்த்தீங்களான்னா தெரியும், இக்கரையிலேருந்து பார்த்தா அக்கறை தெரியாது, கடல் மாதிரி இருக்கும். அவ்வளோ பெரிய நதி அது, அவ்வளோ ஆக்ரோஷமாக ஓடக்கூடிய நதி. அதை தடுத்து நிறுத்தி அணை கட்டணுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அதை இந்த பாகிஸ்தானியர்களுக்காக அவ்வளோ செலவழிச்சு சீனா கட்டுமா அப்படிங்கிறது வந்து ஒரு கேள்விக்குறி. அவங்க சும்மா ஃபிலிம் காட்டிட்டு இருக்கானுங்க நின்று. இன்னொரு விஷயம் என்ன நடந்திருக்குன்னா, 3 Gorges டேம்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அவங்களோட 3 Gorges டேம் உலகத்திலேயே மிகப்பெரிய டேம் அதுதான் சைனாவில். அந்த டேமோட பெருசாக கட்டினால்தான் இந்த அணை, இந்த பிரம்மபுத்திரா வந்து நீங்கள் வந்து ஓரளவுக்காவது கட்டுப்படுத்த முடியும். ஓகே, அப்படி இருந்தாலும் வந்து நம்மளுக்கு அருணாச்சல் பிரதேஷ்லேருந்து தான் நிறைய தண்ணிகள் வந்து பிரம்மபுத்திராவில் சேருது. மோரோவர் நம்மளுக்கு சஃபிஷியன்ட் ரெயின்ஃபால் இருக்குது. நம்மளோட நார்த் ஈஸ்ட் ரீஜன் வந்து அதனால் ஒன்றும் பாதிக்கப்பட போகிறது கிடையாது. ஃபஸ்ட்டு விஷயம், ஏன்னா நம்மளும் நிறைய டேம்ஸ் கட்டிகிட்டு இருக்கோங்க. இப்போது 4 டேம்ஸ் கட்ட போகிறோம் புதுசாக. ஸோ அதெல்லாம் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த பவர்ஃபுல் இப்போ என்னென்னா, இப்போ என்ன காமெடி நடந்துச்சுன்னா, அதில் இவங்க ஏதோ ஒரு செவுரு கட்டியிருக்காங்க. கட்டியிருக்கும்போது அதில் அந்த செவரில் வந்து கிராக் விழுந்துருச்சு. ஏன்னா அங்கே வந்து சீஸ்மிக் ஆக்டிவிட்டீஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். இந்த டெக்டானிக் பிளேட்ஸ் வந்து உராய்தல்ன்றது வந்து இந்த நேபாள், அருணாச்சல் பிரதேஷ் அண்ட் திபெத், இந்த டைமண்ட் ஷேப்பில் வந்து அந்த இடத்துல வந்து அந்த சீஸ்மிக் ஆக்டிவிட்டீஸ்ன்றது வந்து ஜாஸ்தி இருக்கும். நில அதிர்வுகள் ரொம்ப ஜாஸ்தி வருவாங்க. நீங்கள் இப்போ ரீசெண்டாக கூட நம்ம நேபாளில் வந்து ஒரு நிலநடுக்கம் வந்து கிட்டத்தட்ட 9,000 பேர் செத்து போனாங்க இல்லையா. ஸோ அது எர்த்குவேக் ப்ரோன் ஏரியா தான் அது. ஸோ அந்த இடத்துல போய் இவங்க கட்டுவாங்களா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி தான். கட்டுறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அஃபிஷியலாக அங்கேருந்து எந்த நியூஸும் வரல. ஏதோ செவரு மாதிரி கட்டியிருக்காங்க போட்டிருக்கு. அந்த செவத்தில் கிராக் விழுந்திருக்கு. அது உருட்டினானுங்க பாருங்க, ஒரு உருட்டு. அவங்க ஊர் ஜேர்னலிஸ்ட்டே எடுத்து போட்டார். அதை போட்டு அது இன்டர்நேஷ்னல் மீடியா வரலும் போயிட்டு அவங்க கொஷின் எழுப்பியிருக்காங்க, என்ன கட்டியிருக்கீங்க, செவத்தில் கிராக் விழுந்துருச்சு கட்டும்போது. எங்களோட டிசைன்லேயே அந்த ஸ்ட்ரக்சரில் கிராக் விழணுங்கிற மாதிரி தான் நாங்கள் கட்டணும். அடப்பாங்களா, அவ்வளோ அறிவாளிகளாக இருக்குங்க. இல்லை, இப்போ பாகிஸ்தான்கிட்ட வந்து தான் நிறைய விஷயங்கள் ப்ரெஷர் பண்ணி இந்தியா கூட நிறைய சேட்டைகள்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ பாகிஸ்தான் வந்து இனிமேல் அது பாடி ரொம்ப போராட முடியாது இந்தியா கிட்ட. அதனால இனிமேல் சைனாவே இறங்க போகுது அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு விஷயங்கள் சொல்லுவாங்க. எங்கே இறங்குவாங்க? இந்தியா கூட வந்து பாகிஸ்தான் மாதிரி முட்டாள் கிடையாது. ஸ்ட்ரைட்டாகவே இந்தியா கூட சண்டை போடுற அளவுக்கு அவங்க ஒன்றும் முட்டாள் கிடையாது. they can't afford a war as of now. முடியவே முடியாது அவங்களால. பெரிய கிரைசிஸில் இருக்காங்க. ஆக்சுவலாக வந்து சைனாவில் நான் கேள்விப்பட்டது ஒரு 20 நாளைக்கு முன்னாடி பெரிய போராட்டங்கள்லாம் நடந்திருக்கு. அது வந்து இன்டர்நேஷ்னல் மீடியா வரலும் வந்துருச்சு. வேலை செஞ்சவங்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியலங்க. ஏன்னா வந்து பெரிய நெருக்கடியை நோக்கி போயிட்டு இருக்கு. பெரிய நெருக்கடியை நோக்கி போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் ஹாங்காங்கில் ப்ரொட்டஸ்ட் போயிட்டு இருக்கு. நாங்கள் தனியாக போகிறோம்னு சொல்லி ஹாங்காங் வந்து தனியாக சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் நாளில் திபெத்லேயும் ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும்போது சைனாவால் வந்து ஒரு மேபி அவங்க வந்து ஒரு சின்ன வார் மாதிரி பண்ணலான்னு நினச்சா அதுக்கு அது வந்து இந்தியா வந்து அதை எஸ்கலேட் பண்ணி பெருசாக கொண்டு போயிடுவாங்க. ஸோ அதை அஃபோர்ட் பண்ண முடியாது அவங்களால. மோரோவர் இப்போ இந்தியா கூட அவங்க சண்டைன்னு வந்தாங்கன்னா எல்லாரும் இருக்கிற கோவத்தில் எல்லாரும் மேலே பாஞ்சு போராண்டிடுவாங்க. ஸோ சைனா வந்து அந்த அளவுக்கு முட்டாள் இல்லை. அவங்க ப்ராக்சிஸ் தான் வச்சு வார் பண்ணுவாங்களே தவிர அவங்க ஸ்ட்ரெயிட்டாகவே ஒரு வாரில் இந்தியா கூட இறங்க மாட்டாங்க. இந்தியா மாதிரி ஒரு பெரிய as per astrology படி பாகிஸ்தானோட நிலைமை இனிமேல் எப்படி இருக்கும்? ஏன்னா அந்த பலூச்சிஸ்தான் பிரிய போகுது. பலூச்சிஸ்தான் ஆக்சுவலாக வந்து அவ்வளோதான், அது ஒரு அட்டானமஸ் ரீஜன். உடனே பிரிஞ்சிருமான்னு கேட்டால் பிரியாது. பட் பாகிஸ்தான் வந்து அவங்களோட கண்ட்ரோலில் வந்து இழந்துட்டாங்க. ஆல்மோஸ்ட் இழந்துட்டாங்க. இந்தியாவில் கூட தூதரகம்லாம் வேணும்னு கேட்டுட்டு இருக்காங்க. அது உடனே பண்ண மாட்டாங்க. பட் அதுக்கு நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்குது, அதை பண்ணுவாங்க. யூஎனை பொறுத்த வரைக்கும் 2 கண்ட்ரி வந்து அவங்கள அங்கீகரிச்சிருச்சுன்னா அவங்க வந்து ஒரு தனி நாடாக அங்கீகரிக்கப்படுவாங்க. 2 பெரிய கண்ட்ரிஸ், இந்தியாவோ இல்லை இன்னொரு கண்ட்ரி சேர்ந்து அங்கீகரிச்சிட்டாங்கன்னா அவங்க டெல்லியில் வந்து எங்களுக்கு ஒரு எம்பசி கொடுங்கன்னு கேட்டுட்ருக்காங்க. அதை நம்ம பண்ணணும். ஏன்னா பாவம் அந்த மக்கள் வந்து ரொம்ப பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்காங்க ரொம்ப வருஷமாக. ஏன்னா அவங்களுடைய வளங்களெல்லாம் திருடி இவனுங்களுக்கு செலவழிச்சுக்கிட்டு அந்த பகுதிக்கு எந்த ஒரு வளர்ச்சியும் கொடுக்காம இத்தனை நாளாக வச்சுட்டு இருந்திருக்கானுங்க. ஒன்ஸ் பலோச்சிஸ்தான் வந்து பாகிஸ்தான் விட்டு போயிடுச்சுன்னா பாகிஸ்தான் அவ்வளோதான். அந்த வளங்கள் எல்லாம் ஃபுல்லாக போயிடும். ஆமாம், கிட்டத்தட்ட 1 ட்ரில்லியன் அளவுக்கு அங்கே வளங்கள் இருக்கான். கோல்டு இருக்குது, ரேர் எர்த் மினரல்ஸ் இருக்குது, காப்பர் இருக்குது, கேஸ் இருக்குது. ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஸோ இதெல்லாம் அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த இந்தியா வந்து நீங்கள் வந்து இதெல்லாம் பண்ணுங்க, நம்ம ஷேர் பண்ணிக்கலாம், சைனாவை இங்கே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சைனீஸ் அஃபிஷியல்ஸ் அங்கே போகிறதுக்கு பயப்படுறாங்க. இப்போ அவங்களாம் இப்போ இது வரலாம் ஒரு 60 சைனீஸையும் இன்னும் கொண்டு போட்டானுங்க அவங்க. ஸோ அவங்க
அது வந்து ஒரு அட்டானமஸ் ரீஜியன் தான் இல்லை. இப்போ இந்த இதை எப்படி பார்க்குறீங்க? இப்போ இந்தியா பாகிஸ்தான் எகெயின்ஸ்டாக இப்போ நடந்த விஷயங்கள்லாம் இந்தியா வந்து மக்களை வந்து அதிகமாக படிக்க வைக்கணும், அதிகப்படியான டெக்னாலஜியில் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் கொண்டு போயிட்டு ஒரு பெரிய வல்லரசு நாடை நோக்கி போயிட்டு இருக்கு. ஆனால் பாகிஸ்தான் வந்து இன்னும் அங்கே உள்ள மக்கள்கிட்ட துப்பாக்கி கையில் கொடுத்துட்டு தீவிரவாதத்தை மட்டுமே கையில் கொடுத்தா பரவாயில்ல, அவனுங்க இன்னும் சொல்லிட்டு இருக்கிறது வந்து 1965 வாரில் பாகிஸ்தான் தான் ஜெயிச்சிச்சான். ஸ்கூல் புக்ஸில் இருக்கு, டெக்ஸ்ட் புக்ஸில் இருக்கு. 1971 வாரில் பாகிஸ்தான் தான் ஜெயிச்சிச்சான். கார்கில்லையும் அவங்க தான் ஜெயிச்சாங்க. கார்கில்ல அவங்க தான் ஜெயிச்சாங்களாமா. இப்போ இதுலேயும் இவங்க தான் ஜெயிச்சாங்களாமா. அவர் சொல்கிறாரு, யார், ஷெபாஸ் ஷெரீஃப், நான் வந்து ஸ்விம்மிங் ட்ரம்ஸில் இருந்தேன். அப்போது வந்து 2:30 மணிக்கு நைட்டு 2:30 மணிக்கு போர் நடந்துட்டு இருக்கு, உனக்கு ஸ்விம்மிங் பூலில் என்ன வேலை, நீ ஒரு பிரைம் மினிஸ்டர். இல்லை, நாங்கள் வந்து வார் தொடுக்கலான்னு யோசிச்சுட்டு இருந்தோம், அதுக்கு முன்னால் இந்தியா வந்து தாக்கிருச்சு. 4:30 மணிக்கு இவர் அதை என்ன சொல்கிறது, நமாஸ் முடிச்சுட்டு வார் தொடுத்துடலாம் அப்படின்னு யோசிச்சாராம். அதுக்குள்ளே இந்தியா முடிச்சிட்டாங்களா மொத்தமாக. ஃபோன் பண்ணி சொன்னாராம், நூர்கான் பேஸ் அட்டாக் பண்ணுறாங்க. நூர்கான் பேஸ்ன்றது வந்து பிலாங்ஸ் டு USA. அதனால தான் ட்ரம்ப் ரியாக்ட் பண்ணுறாரு. ட்ரம்ப் வந்து ஏங்க எதுக்காக இன்வால்வ் ஆகி இது நிறுத்திருங்கன்னு பதறாரு. அது வந்து அங்கே இருந்த ஒரு ஏபேக்ஸ்னு சொல்லுவாங்க, தள்ள கொண்ட மாதிரி இருக்கும். அதோட விலை ரொம்ப ஜாஸ்தி, அந்த ஏர்கிராஃப்டோட விலை. அது வந்து நிறைய போர் விமானங்கள் போகும்போது அது கூட போகும். அது அக்யூரேட்டாக வந்து கோஆர்டினேட்ஸ் கொடுக்கும், எந்தெந்த இடத்துல என்னென்ன மாதிரி டார்கெட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத. அதை அடிச்சிட்டாங்க, அது முடிஞ்சது. ஏர்பேஸில் ஒரு ஹேங்கரே அடிச்சிருக்காங்க. ஹேங்கரில் என் நம்பர் ஆஃப் ஏர்கிராஃப்ட்ஸ் இருக்கும், அது எத்தனை போச்சுன்னே தெரியாது நம்மளுக்கு, சொல்லவும் மாட்டாங்க, உண்மையாக சொல்ல மாட்டாங்க. இவர் இதெல்லாத்தையும் சொல்லிட்டு நூர்கான் பேஸ் அடிச்சிட்டாங்க, அதை அடிச்சிட்டாங்க, பிரம்மோஸை வச்சு அடித்தாங்க, பிரம்மோஸ் எங்களால் தடுக்கவே முடியல அப்படின்லாம் சொல்லிட்டு V1 யாரையா நீங்கள்லாம். சைனீஸ் வந்து இன்னைக்கு ஓப்பனாக வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, இன்னைக்கு இல்லை, ஒரு 2 நாள் முன்னாடி. HQ-9 வந்து பிரம்மோஸ் மாதிரி ஒரு அட்வான்ஸ்டு மிசைல் எல்லாம் தடுக்க முடியாது அப்படின்னு ஓப்பனாக ஒத்துக்கிட்டாங்க. ஏன்னா HQ-9 ஒரு பேசிக் சிஸ்டம் மாதிரி தானே அவங்க இது பண்ணிருக்காங்க. ஆமா, HQ-9 இருந்திருக்கு, அதை தாண்டி தான் நம்ம போய் அடிச்சிருக்கோம். சைனா அவ்வளோ பெரியதா கொடுக்க மாட்டாங்க, HQ-9 அடிச்சிருக்கு. ஆமா, அது அதுதான் மீம்ஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க, டேய் உங்க ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் தூங்கிட்டு இருக்கு, எழுப்பி விடுங்கடா. ஸோ அது இனிமேல் பட்டு அவ்வளோதான், ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. ஸோ இப்போ உலக நாடுகளில் ஏதாவது ஒரு அமைதி திரும்ப வாய்ப்புகள் இருக்கா இந்த விஷயத்தில்? இல்லை, இப்போதைக்கு வந்து உக்ரைன் ரஷ்யா போர் வந்து முடியுமான்னு கேட்டிங்களன்னா முடியறதுக்கு வாய்ப்பு இல்லை, இப்போதைக்கு முடியாது. ஆமாம், அதே மாதிரி ட்ரம்ப் இருக்கிற வரைக்கும் இஸ்ரேல், காசா அண்ட் ஈரான் போரும் வந்து இப்போதைக்கு பேச்சுவார்த்தையில் ஒரு சுமூகமான முடிவுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. ட்ரம்ப் அதுக்கு விட மாட்டார். ஸோ இதில் இந்த 2 விஷயத்தில் ஏதாவது அமைதி திரும்புமான்னு கேட்டிங்களன்னா இல்லை. அப்படி இருக்கும் பட்சத்தில் உலகத்தில் எப்படி அமைதி திரும்புறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது? இப்போ யூரோப்பியன்ஸ் பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க, வந்து அடுத்து ரஷ்யா இங்கே தான் வருவாங்க அப்படின்னு. ஸோ அது நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ இந்திய அரசியலில் ஏதாவது மாற்றங்கள் நடக்குமா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா பொருளாதார வளர்ச்சியை நோக்கி போயிட்டுருக்கோம் ஒரு உலக அளவில். இல்லை, உலக அளவில் எல்லாருமே இப்போ வந்து ஒரு ஸ்லோ டவுனில் தான் இருக்காங்க. இந்தியா வந்து மச் பெட்டர் தென் அதர் கண்ட்ரீஸு. ஸோ பட் நம்மளுக்கும் ஒரு ஸ்லோ டவுன் இருக்கும், பட் நம்ம அதுலேருந்து மீண்டு வந்துடுவோம். தமிழக அரசியல் இப்போ வந்து எலெக்ஷனை நோக்கி போயிட்டுருக்கு, நிறைய கூட்டணி பேரங்கள்லாம் இப்போவே நடக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி RCB வந்து இந்த தடவை கப்பு வின் பண்ணும் அப்படின்னு சொன்னீங்க, அது ஆச்சரியமாக இருந்தது, அது இப்போ நடந்திருக்கு. அதே போல் 26 எலெக்ஷனில் வந்து யார் ஆட்சிக்கு வருவா அப்படிங்கிறது உங்களோட கணிப்பு ஏதாவது இருக்கா? ஆட்சி மாற்றம் இருக்கும். ஆளுங்கட்சியிலேருந்து வேறு கட்சிக்கு ஆட்சி மாற்றம் இருக்கும், கண்டிப்பாக இருக்குமா? எதை வச்சு சொல்கிறீங்க அதை? நிச்சயமாக ஆட்சி மாற்றம் இருக்கும். நான் இந்த முண்டேன் அஸ்ட்ராலஜியை வச்சு தான் சொல்கிறேன், கேல்குலேஷன் தான், வேறு எதுவுமே கிடையாது. RCB ஜெயிக்குமான்னு கேட்டிங்கன்னா, நான் நீங்கள் IPL ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே கேட்டீங்க, அப்போயே நான் சொன்னேன் RCB தான் ஜெயிக்கும்னு. ஸோ அதே மாதிரி தான் நான் இப்போவும் சொல்கிறேன், ஆட்சி மாற்றம் இருக்கும், நிச்சயமாக இருக்கும். எப்படி அது கூட்டணி ஆட்சியா இல்லை? கூட்டணி ஆட்சியாக தான் இருக்கும். நம்மளுக்கு வந்து யாரும் நண்பனும் கிடையாது, எதிரியும் கிடையாது, நம்ம நியூட்ரலாக சொல்கிறோம், அவ்வளோதான். இருக்கிற கேட்டதுக்கு அந்த என்னோட ப்ரெடிக்ஷன்ஸை சொல்கிறேன், அவ்வளோதான். இல்லை, நிறைய ஆன்மீக மாநாடுகள்லாம் இப்போ தமிழ்நாட்டில் நடக்கிற மாதிரி இருக்குது. முருகன் மாநாடு BJP நடத்துது. அங்கே வந்து நீங்கள் வந்து யாரெல்லாம் இந்து மதத்து மேலே நம்பிக்கை இருக்கோ, யாரெல்லாம் முருக பக்தர்களாக இருக்கீங்களோ அவங்க வாங்கன்னு தான் சொல்கிறாங்களே தவிர நீங்கள்லாம் வந்தாகணும் அப்படின்னு எல்லாரையும் சொல்கிறாங்களா? இல்லை, எதுக்காக இப்போ BJP வந்து முருகனை கையில் எடுக்குது? வடக்கே ராமர் எடுத்த மாதிரி தமிழகத்தில் முருகனை ஒரு இதாக எடுத்து கொண்டு வரணும்னு பார்க்குறாங்களே. ஸ்ட்ராட்டஜியாக கூட இருக்கலாம், பட் ஆனால் வந்து அவங்க பண்ணுறதுல என்ன தப்பு இருக்குன்னு நான் கேட்குறேன். நீங்கள் கூட தானே பண்ணீங்க இப்போ முருகன் மாநாடு, DMK பண்ணாங்களா இல்லையா? அதுக்காக அதை பார்த்துட்டு இவங்களும் எடுக்கிறாங்க. பார்த்துட்டுன்னு இல்லை, அப்போ யாருமே எதுவுமே கேட்கல, நீங்கள் ஏன் பண்ணுறீங்க?
அதே மாதிரி தானே அவங்களும் பண்ணுறாங்க, சிம்பிள். ஸோ இந்த மாநாட்டில் வந்து ஒரு பெரிய க்ரௌடை காட்டணும், இதில் வந்து நிறையா ஒரு லட்சக்கணக்கான மக்கள் சேர்ந்து அவங்க எதிர்பார்க்கறது, நான் கேள்விப்பட்டவர்களும் 5 லட்சம் பேர் வந்து கூடுவாங்க, பாராயணம் பண்ண போகிறாங்க. ஆமாம், அப்படி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து அறுபடை வீடுகளில் வேல் 6 வேலை வச்சு கொண்டு வந்து இவங்க வந்து அறுபடை வீடுகள் மாதிரி செட்டு போட்டு வச்சு அந்த வேலு பூஜை பண்ணி கொண்டு வந்து இங்கே வச்சு அந்த வேலுக்கு பூஜை பண்ண போகிறாங்க. அப்புறம் ஈவினிங் வந்து கந்தசஷ்டி கவச்சம் வந்து ஒரே நேரத்தில் 5 லட்சம் பேர் சொல்ல போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களோட பிளான். ஸோ இது எப்படி போகுதுன்றது பார்த்தா தான் தெரியும். ஆர்சிபி ஐபிஎல் கப்பை வின் பண்ணும் அப்படிங்கிறது யாருமே நினச்சி பார்க்காத ஒரு விஷயம். ஆனால் போன வருஷம் வந்து நீங்கள் சொன்னது கொஞ்சம் தான் இருந்துச்சு, செமிஃபைனல் வரையே வந்தாங்க. இல்லை யார் இல்லை ஃபைனல்ஸ் இல்லை ப்ரெடிக்ஷன் நான் சொல்ல வரேன். போன ஐபிஎல் போய் நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணது வந்து ஹைதராபாத் சொன்னால் ஹைதராபாத் வந்து அதாவது தென்னிந்திய அணிகள் ஏதாவது வரும்னு சொல்லியிருந்தீங்க. ஆமாம், அது வந்து செமிஃபைனல்ஸ் வரையே வந்தாங்க. ஆனால் இந்த முறை வந்து உங்களோட கணிப்பு ரொம்ப துல்லியமாக பழிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஆர்சிபி வந்து 90% நான் வந்து சொன்னது தான் நடந்தது. ஹைதராபாத் வந்து ஒரு சவுத் ஈஸ்டர்ன் டீம், ஆனால் ஒரு ஈஸ்டர்ன் டீம் ஜெயிச்சிட்டாங்க. ஹைதராபாத் ஃபைனல்ஸ் வரலாம் வருவாங்கன்றதையும் யாரும் போன தடவை எதிர்பார்க்கல. இந்த தடவை நான் வந்து ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே சொன்னேன் ஆர்சிபி தான் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னேன். அவங்க ஜெயிச்சிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து எதை பேஸ் பண்ணி, இப்போ ஒரு காமனான ஒரு டீமு, அதுவும் ஒரு நேஷனல் டீம்னா கூட நேஷனல் அஸ்ட்ராலஜி இது பண்ணலாம். பட் இந்த ஐபிஎல்ங்கிறது வந்து எல்லாம் மிக்சடானது வருது. அதுவும் இல்லாமல் ஒரு இந்தியாவுக்குள்ளே நடக்கக்கூடிய ஒரு டோர்னமெண்ட், இதை எப்படி நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணுறீங்க? இப்போது தமிழ்நாடு வந்து கடகராசின்னு சொல்லுவாங்க. இப்போது ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒரு ராசி நம்ம வந்து வேதிக் அஸ்ட்ராலஜியில் வந்து குறித்து வச்சுருக்கோம். ஸோ அதன்படி பார்த்து முண்டைன் அஸ்ட்ராலஜி படி யார் ஜெயிப்பாங்க, யார் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நான் சொல்கிறது. போன தடவை அப்படி தான் சொன்னேன், அதில் லைட்டாக மிஸ் ஆச்சு. இந்த தடவை நான் கரெக்டாக சொன்னேன், கரெக்டாக அவங்க ஜெயிச்சிட்டாங்க. ஸோ பெங்களூரோட ராசி லாஸ்ட் மினிட் வரலும் ஆர்சிபி ஜெயிப்பாங்கன்னு யாரும் நினைக்கல. ஜஸ்ட்டு ஒரு 6-7 ரனில் தான் ஜெயிச்சிருக்காங்க. பட் அவங்க தான் ஜெயிக்கணும்னு இருக்குது. இப்போ தமிழக வெற்றி கழகத்தோட எதிர்காலம் எப்படி இருக்கும் உங்கள் ப்ரெடிக்ஷன் படி? நல்லா தான் இருக்குது. அவரோட ஹாரோஸ்கோப் நல்லா தான் இருக்குது. அவருக்கு இப்போ தான் அஷ்டம சனி முடிஞ்சிருக்கு. பட் இப்போது வந்து ராகு வந்து அஷ்டமஸ்தானத்தில் வந்து உட்காந்துருக்கிறதுனால இப்போதைக்கு இந்த வருஷம் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் இருக்கும். அதாவது அந்த பாலிட்டிக்ஸில் தேவையில்லாமல் ப்ரெஷர்லாம் இருக்கும், அதெல்லாம் ஃபேஸ் பண்ணுவார். அதெல்லாம் ஃபேஸ் பண்ணி வந்துடுவார். பட் அவர் என்ன 26ல் என்ன பர்சன்டேஜ் வாங்குவார் அப்படின்னு கேட்டிங்களான்னா ஷாக்கிங்காக இருக்கும். இதுவரையிலும் எந்த ஒரு புது கட்சியும் வாங்காத அளவுக்கு ஒரு பர்சன்டேஜ் வாங்குவார். ஓ, அந்த அளவுக்கு இருக்குமா? அந்த அளவுக்கு. எப்படி கூட்டணி போவாரா இல்லை தனிமை இதிலே? கூட்டணி போவாரா தனியாக இருப்பாரான்றது அவரோட முடிவு. தனிப்பட்ட முறையில் அவங்க கட்சி வந்து என்ன சொல்கிறது, ஒரு அன்பிலியபிள் பர்சன்டேஜ் வாங்குவாங்க. அதான் வந்து இதுவரையிலும் எந்த ஒரு புது கட்சியும் வாங்காத அளவுக்கு. அவர் இப்போ தான் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. ஆரம்பித்த உடனே சந்திக்கக்கூடிய முதல் தேர்தல். ஆமாம், அது வந்து ஒரு ஷாக்கிங்காக தான் இருக்கும் எல்லாருக்குமே. இந்த கருத்து கணிப்புலாம் எடுக்கிறாங்கல்ல, அவங்களுக்கே ஷாக்கிங்காக இருக்கும். அவங்களே 1 by 1 இப்போ சொல்ல ஆரம்பிப்பாங்க பாருங்கள். ரொம்ப மகிழ்ச்சி, நிறைய விஷயங்கள் பகிர்ந்திருக்கு. நன்றி. நன்றி.